வீணா போன முட்டை, முட்டை, அழுகுன முட்டைன்னு இப்படி பலவிதமா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. என் மூட கெடுத்த முட்டை இதுதான். அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, என் பையனுக்கு பர்த்டே ஃபுட்டு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓ எஸ் தாராளமா என்னென்ன ஐட்டம் அப்படின்னு கேட்டேன். அவங்களும் கொடுத்துருந்தாங்க. எக் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் கிரேவி, வெஜ் குருமா இந்த 4 ஐட்டம் தான். சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல முட்டையை வேக வச்சுருவோம் பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு 1 இல்லை 2 இல்லை 30 முட்டையை ஒட்டுக்கா வேக போட்டு வச்சுருந்தேன். அடுத்தடுத்த வேலையில் பிஸியாக இருந்ததுனால வேக வச்ச முட்டையும் அதே தண்ணியில் அப்படியே இருந்துச்சு. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இது லாஸ்ட்டாக வைக்க போகிறது தானே, அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லி அடுத்தடுத்த வேலையெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு முட்டையை உரிச்சா வரவே மாட்டுது. இப்படி பிரிக்கிறோம் அப்படி பிரிக்கிறோம், அப்புறம் உப்பு போட மறந்துட்டேன் போல இருக்குன்னு சொல்லி மறுபடியும் தண்ணியில் உப்பு போட்டு அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு பிரித்து பார்க்குறோம், அப்பயும் வரலை. 30 முட்டையில் 15லேருந்து 20 முட்டை தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. மற்ற முட்டைலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. இதை போய் அடுத்தவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் முட்டை வாங்கிட்டு வந்து மறுபடியும் வேக வச்சு அவங்களுக்கு நான் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணேன். நான் எல்லாத்தையும் நல்லபடியாக சமைச்சு முடிச்சிட்டேன்ற சந்தோஷத்தை விட ஏன் முட்டை இப்படி பண்ணிச்சு என்னன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அந்த டேவே எனக்கு ரொம்ப ஆஃப் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். இதை நான் ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சரி, நல்லா இல்லாத முட்டையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கலாம். வேறு என்ன பண்ணுறது, நம்மளே தான் வச்சு வச்சு சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. ஆளுக்கு 2 2ஆகவும் முட்டை பப்ஸு அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டு காலி பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணது. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பண்ணுனா இப்படி முட்டையெல்லாம் முட்டுக்கட்டை போட்டால் மனுஷன் என்ன தான் பண்ணுவான். அவங்க என் ஃபுட்டுக்கு கொடுத்த ரிவ்யூ இதுதான்.